இறைவன் தன்னுடைய திருமறையிலே நாம் நேர்வழியில் இருக்க வேண்டும் என்றால், மறுமையில் நாம் அவனுடைய சோனத்தை பெற வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நாம எதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்துகின்றார். இத்தபியும் மா உன்சில இறைக்கும் நிர்வகிக்கும், உங்களுடைய இறைவனத்தில் இருந்து எது இறக்கி அருளப்பட்டதோ அதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபியூ மின் தூனிஹி அவுலியா, நீங்கள் இறைவனை விடுத்துவிட்டு வேற யாரையும் நீங்கள் பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. கலீலம்மா ததக்கரு, ரொம்ப குறைவாகத்தான் நீங்கள் படிப்பினை பெறுகின்றீர்கள் என்று அல்லாஹ் ஒரு வழிகாட்டுதலை சொல்லி ஒரு கண்டனத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ்விடத்தில் இருந்து எது வகை செய்தியாக அருளப்படுகின்றதோ அந்த வகை செய்தியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பல இடங்களில் சொல்லி காட்டுகின்றார். ஆனால் இப்பொழுது உள்ள நிலவரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமேயானால், பல பேர் தௌஹீதினுடைய பெயர்ல உள்ளே வருகின்றார்கள், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்றோம் என்று சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை பின்பற்றுவதாக சொல்லிக்கொண்டு ஒரு மிகப்பெரிய வழிகட்ட ஒரு கொள்கையை மக்கள் மத்தியில பரப்பக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். அது குறித்த ஒரு தெளிவை தான் இந்த உரையில நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வெளியே சொல்றது குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், பேரே குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றக்கூடிய கூட்டமும் வைப்பார். ஆனால் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு என்னவாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, சகாபாக்களையும் பின்பற்ற வேண்டும், சகாபாக்கள் சொல்வது மார்க்க ஆதாரமாகும், சகாபாக்கள் சொல்வதை நாம பின்பற்றுவதுதான் நேரிய வழி, அதுதான் மறுமையில நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும், சகாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று எவனெல்லாம் சொல்றானோ அவன்லாம் வழிகேடன், அத்தகைய வழிகேடர்களை நீங்க பின்பற்றக்கூடாது என்று பேசக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். இந்த கீழக்கரை தெற்குல கூட ஒரு நேற்றைய தினம் இந்த கூத்துக்கள் அரங்கேறி இருக்கின்றார். இந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸ் சொல்லுவாங்க, சகாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் நம்ம பின்பற்றக்கூடாது, அப்படி ஏக இறை கோட்பாட்டை வகை செய்தியை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நம்மளை குறித்து வழிகேடர்கள் என்று அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கின்றார். இது சரியா? முதல்ல சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வாதம் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான வழிகட்ட வாதமாக இருக்கின்றது என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உலகத்துக்கு, மனித குலத்திற்கு ஒரு செய்தி அல்லாஹ் சொன்னா அப்படின்னா, அல்லாஹ் சொன்ன முதல் செய்தி என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்புறான். அப்படி அனுப்பும் போது அல்லாஹ் சொன்ன முதல் அறிவுரை, இதையே இந்த சலஃபுகள் என்று சொல்லக்கூடிய, சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த வழிகேடர்கள் போட்டு நொறுக்குவதையும் இதை விட்டும் தடம் புரள்வதையும் நாம் பார்க்கின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்புறான். அப்படி அனுப்பும் போது அல்லாஹ் சொல்கின்றான், ஃபைமா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேரிய வழி, அந்த நேரான வழியை யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவருக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபைமா யாத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேரிய வழி வரும், ஃபமனித்தபா ஹுதாய ஃபலா யலில் வலா யஷ்கா, யார் இந்த நேரான வழியை, என்னிடத்தில் இருந்து வரக்கூடிய இந்த நேரான வழியை பின்பற்றி நடக்கின்றார்களோ ஃபலா யலில் வலா யஷ்கா, அவர் வழி தவறவும் மாட்டாரு, அவர் துர்பாக்கியசாலியாகவும் மாட்டார். அப்ப நீங்க வழி தவறாம நேரான வழியில இருக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா? நீங்க துர்பாக்கியசாலியாகி விடாமல் மறுமையில நரகவாசியாகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்களா? அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை பெற்ற பாக்கியசாலியாக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்றால், அல்லாஹ் எதை வகை செய்தியா அறிவித்தானோ அதைத்தான் நீங்க பின்பற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மறுமையில நாசமா போயிருவீங்கன்ட்டு அல்லாஹ். இந்த நாசக்காரர்கள் என்ன சொல்றாங்க? இல்ல, வகை செய்தியெல்லாம் பின்பற்றக்கூடாது, அதை மட்டும் பின்பற்றினா பத்தாது, சகாபாக்கள் சொல்றதையும் பின்பற்றணும். ஏன்னா சகாபாக்களுக்கு என்ன வகியா வந்துச்சு? அவர்களும் மனிதர்கள் தானங்க, அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தானே. அவர்களுடைய அந்த இறைவனுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய அந்த விஷயங்களையோ அவர்களுடைய இறையச்சத்தையோ உல தூய்மையையோ நாம குறை சொல்லவில்லை. அவர்கள் செய்யக்கூடியதை நாம் மார்க்க ஆதாரமா எடுத்துக் கொள்ளலாமா? இதுதான் இங்க பேச்சு, இதுதான் இங்க பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? இத்தபி மா ஊஹிய இலைக்க
மின் ரப்பிக்க, உன்னுடைய ரப்பிடத்துல இருந்து எது இறை செய்தியாக வகை செய்தியாக இறைக்கு அருளப்பட்டதோ அறிவிக்கப்படுகின்றதோ அதைத்தான் நீ பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை. இஷ்டத்துக்கு செய்ய முடியுமா? இந்த கட்டளை அல்லாஹ் முதல்ல யாருக்கு சொன்னா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தானே சொன்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹியத்தான் பின்பற்றணும். இங்க பாருங்க, உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிடக்கூடாது நல்லா சொல்லி அனுப்புனால மனித குலத்துக்கு உண்டான முதல் அறிவுரையே அதுதானே. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சாதாரண ஆளா? அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவை கொடுத்திருந்தான் தெரியுமா? அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். ஆதமுக்கு அனைத்து பொருள்களினுடைய பெயர்களையும் நாம அவர்களுக்கு கற்றுத்தந்து விட்டோம். அப்படின்னா எந்த அளவிற்கு அவர் ஒரு அறிவாளியா இருப்பான்னு பாருங்க. இருக்கிறதே மிகப்பெரிய ஜீனியஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அத்தகைய அவ்வளவு அறிவு பெற்ற அந்த ஆதம் நபிக்கு அல்லாஹ் சொன்னது என்ன? உனக்கு அறிவு இருக்குன்னு உன் இஷ்டத்துக்கு நீ நடந்துடக்கூடாது, நான் சொல்றதை நீ கேட்கணும், என்னிடத்திலிருந்து வகி அறிவிக்கப்படும், அந்த வகி செய்தியை தான் நீ பின்பற்றணும்னு அந்த ஜீனியஸுக்கு அல்லாஹ் கட்டளை போட்டிருக்கிறான். இந்த முட்டாள்கள் சொல்கின்றார்கள் சஹாபாக்களை பின்பற்றணும், அவங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆதம் நபிக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கேட்கவும்ல நம்ம, ஆதம் நபிக்கு தெரியாதது இனிமே அல்லாஹ் இன்னொன்னு வகையா அறிவிக்கணுமா அப்படின்னா, உனக்கு தெரிகிறது மேட்டர் இல்ல, நான் சொல்றதை நீ பின்பற்றியா இல்லையா அதுதான் மேட்டர், அதுதான் விஷயம் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில தெளிவுபடுத்தி இருக்கின்றான். அதனாலதான் ஒரு நபரை இஷ்டத்துக்கு யார வேணாலும் நம்ம ஒரு தலையில தூக்கி வச்சு ஆடுறது அப்படின்னு எடுத்தோமே, ஆனால் சகாபாக்களுக்கு முன்னாடி இமாம்களை தானே பின்பற்றிட்டு தெரிஞ்சாங்க. நம்ம ஏன் இந்த வழிகேட்டுல இருந்து வெளியே வந்தோம்? மதுகபு என்ற வழிகேட்டை விட்டு ஏன் வெளியே வந்தோம்? அது இமாம்கள் எல்லாம் நம்ம பின்பற்ற முடியாது. இமாம்களுக்கு என்ன வகையா வந்துச்சு? இமாம் சொல்றதெல்லாம் மார்க்கமாவாது. இமாம் தப்பாவும் சொல்லுவாரு ரைட்டாவும் சொல்லுவாரு. அவர் எவ்வளவு பெரிய இமாமா இருந்தாலும் சரி. அதனால ஷாஃபி ஹனஃபி மாலிக் ஹம்பலை நம்ம பின்பற்ற தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை தான் பின்பற்றணும். இதை சொல்லிதானே மதுகப்புல இருந்து வெளியே வந்தோம். 4 மதுகப்புல இருந்து வெளியே 4000 மதுகப்பு கூப்பிட்டு இருக்காங்க. வாங்க, அந்த 4 இமாம் வேணாம், மற்ற சகாபாக்கள் சொல்றதையெல்லாம் மார்க்கம் என்றால் இது மதுகபை விட மிகப்பெரிய வழிகேடா தெரியல? மதுகபை விட மிகப்பெரிய வழிகேட்டை நோக்கி மக்களை தள்ளுகின்றோம் என்பது இவர்களுக்கு விளங்கவில்லையா? யோசனை பண்ணி பாருங்க. நபிமார்களே அவங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாதுங்க, அவங்க நினைச்சதெல்லாம் சொல்ல முடியுமா? ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீலுல்லா, அல்லாஹ்வுடைய உட்ட நண்பர் தான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சதெல்லாம் மார்க்கம் ஆயிருமா? அவங்க விரும்பினதெல்லாம் சொன்னதெல்லாம் அவங்க நினைக்கிறதெல்லாம் சொல்ல முடியுமா? முடியாது. அவங்க வாப்பாக்கு பாவ மன்னிப்பு கேட்டாங்கல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் விட்டானா? அல்லாஹ் கண்டிக்கிறான். அவரு அல்லாஹ்வுடைய எதிரி, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லி அவருக்கு நீ பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு சொன்ன பிறகு ஃபலம்மா தபையன, அவர் அதுக்கப்புறம் அது தெளிவான பிறகு அதுவும் இல்லா அல்லாஹ்வுடைய எதிரின்னு தெளிவான பிறகு தபர்ரா மினு, அவர் அதை விட்டு விலகி விட்டார். அவர் நம்ம கண்டிச்சோன்றான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நினைச்சதெல்லாம் செய்யற மாதிரி ஒரு ரைட்ஸ் கொடுக்குறாருன்னா இப்ராஹிம் நபிக்கு கொடுக்கலாம், ஏன்னா உற்ற தோழர், அவருக்கே அல்லாஹ் அந்த ரைட்ஸை கொடுக்கல. இங்க பாரு, நான் சொல்றதுதான் மார்க்கம், உங்க வாப்பாக்கு நீ பிரார்த்தனை செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் என்றால், இப்ராஹிம் நபியினுடைய ஈக்குவலா யாரையும் வைக்க முடியாத, நீ எந்த சாபியை கொண்டு வைப்பீங்க? முடியாத. இப்ப இப்ராஹிம் நபி நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்க நினைச்சதெல்லாம் சொல்லிட முடியுமா? அவங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியுமா? நினைச்சதெல்லாம் மார்க்கமாக்கிட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் பின்பற்றுகின்றோம்? அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி செய்தி அறிவிக்கிறாங்க, அதனாலதான் பின்பற்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்க விருப்பத்துக்கு செஞ்சிருப்பாங்கல்ல எவ்வளவோ செயல்பாடுகள், அதெல்லாம் மார்க்கம்னு சொல்லுவோமா? ஒட்டகத்துல போனாங்க, ஒட்டகத்துல போனா 100 நன்மை 1000 நன்மை, அதனால நான் ஒட்டகத்துல தான் போவேன் யாரும் சொல்றது இல்லை. கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டாங்க அதனால கோதுமை ரொட்டி தின்னுங்க சொல்ல மாட்டோம். உகது பொருளை வாய் வெட்டப்பட்டுச்சு, வாயிலிருந்து ரத்தம் பீறிட்டு ஓடும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அந்த சாம்பல் அள்ளி வாயில பூசி விட்டாங்க. இப்ப ஒரு ஆளுக்கு வாயில வெட்டு விழுந்துருச்சு. இதே சலப்புகள் இடத்துல கேட்கிறோம், சரி ஓகே நீ எந்த ஆஸ்பத்திரிக்கும் போக தேவையில்லை, வாங்க உங்களுக்கு சாம்பல் அள்ளி அப்பி விடுவோம்னு சொன்னா ஒப்புக்கொள்வார்களா? அது முகமது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னா அவங்க இஸ்லாம் செஞ்சிருக்காங்க, வஹியா இது கேட்பீங்கல்ல. அப்ப இவர்கள் அடிபடும் பொழுது இவர்களை கொண்டு போய் சாம்பல் அள்ளி அப்பணும், இவர்கள் மருத்துவமனையில சேர்க்க கூடாது. அப்ப சொல்லி பாருங்க, அது அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சது. அப்ப சஹாபாக்கள் அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சது மார்க்கம்னு நீங்க சொல்லுவீங்களா? அந்த ரைட்ஸை யார் உங்களுக்கு கொடுத்தா? அந்த ரைட்ஸ் அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் கொடுக்கலையேங்க. உகத போர்ல வாய் வெட்டப்பட்டு ரத்தம் பீறிட்டு ஓடி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த ஒரு கோபத்துல ஒரு நபியினுடைய முகத்துல ரத்த சாயம் பூசியவர்கள் எவ்வாறு வெற்றி பெற முடியும்னு ஒரு வார்த்தை தாங்க சொன்னாங்க.
அல்லாஹ் கண்டிக்கிறான். லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், உனக்கு அதிகாரத்துல எந்த பங்கும் கிடையாது, உன் இஷ்டத்துக்கு நீ பேசக்கூடாதுன்றான் அல்லாஹ். ஒரு குருடர் வந்ததற்காக கடுகெடுத்தார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடுகெடுத்தார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அல்லாஹ்வுடைய தூதரை கண்டிக்கிறான். தேனை ஹராமாக்கிட்டாங்க, நான் இனிமே தேனை குடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால நான் ஹலாலாக்குன உன்னை நீ எப்படி ஹராமாக்க போச்சு என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படின்னா இதுனா என்ன அர்த்தம்? இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்கின்றது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பேசுவதெல்லாம் என்னுடைய வகி செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. இவர் நான் என்ன அறிவிக்கிறேனோ மார்க்கம் என்ற பெயரில் அதைத்தான் சொல்லுவாரு, அதுக்குதான் இவர் அனுப்பியிருக்கிறேன். இவர் இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டார், தன மனைவி இப்படி பேச மாட்டார் அப்படின்னு நல்லா சொல்லிட்டு எவ்வளவு பெரிய எச்சரிக்கை சொன்னா தெரியுமா? வலவு தகவல அலைனா பகலல் அகாவி லஅஹதுனா மின்ஹு பில் யமீன். இவர் இஷ்டத்துக்கு என்னதையா சொன்னாருன்னு வைங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுனா இவ்வளவு பெரிய கண்டனத்தை அல்லாஹ் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தை அல்லாஹ் சொல்றான்? என்ன சொன்னான் தெரியுமா? இவர் இஷ்டத்துக்கு தன்னுடைய விருப்ப பிரகாரம் ஏதேனும் சில வார்த்தைகளை சொல்வாரேயானால் அவரை நான் என்னுடைய வலக்கரத்தால் பிடிப்பேன், அவரை வலக்கரத்தால் பிடித்து அவருடைய நாடி நரம்ப அறுத்து விடுவேன். நம்மளை இதை விட்டு தடுக்கக்கூடியவர் உங்களை எவனும் கிடையாதுன்றாங்க. இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை எல்லாம் ஏன் சொன்னோம்? யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டிய தேவை இருக்கா? இஷ்டத்துக்கு எதையும் சொல்ல மாட்டாரு, அப்படி சொன்னாருன்னா அறுத்துடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் மட்டுமல்ல, எவனும் சொல்லக்கூடாது. யாரும் மார்க்கம் என்ற பேர்ல ஏன் நான் சொன்னதை யாரும் சொல்லக்கூடாது. நீங்க ஃபாலோ பண்ணி நடக்கிறது, நான் சொல்லதான் ஃபாலோ பண்ணி நடக்கணும். உங்க இஷ்டத்துக்கு எதையும் கேட்கக்கூடாது. என்னிடத்திலிருந்து எது வகி செய்தியாக அறிவிக்கப்படுகின்றதோ அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதுக்குதான் அல்லாஹ் இதை சொல்றான். அப்ப இந்த வசனத்திலிருந்து என்ன நம்ம விளங்குறோம்? அப்ப இவர்கள் என்ன இந்த வசனங்களை எல்லாம் இவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கின்றார்கள்? யோசனை பண்ணி பாருங்க. இவங்க எப்படி புரியுறாங்க? அப்ப சகாபாக்கள் செஞ்சதெல்லாம் மார்க்கம், சகாபாக்கள் அவர்களுக்கு தெரியாததா? அவர்கள் என்ன விளங்காதவர்களா? நம்மளை ஒரு கார்னர் பண்றாராம். இப்படி சில கேள்விகளை கேட்டுட்டு சகாபாக்களை விட உங்களுக்கு அறிவு பெரிய அறிவு வந்து விட்டதா என்றெல்லாம் சில கேள்விகளை கேட்டு அதை நியாயப்படுத்தக்கூடியதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கே இதுதான் கட்டளை. நான் சொல்றதான் நீ கேட்டு நடக்கணும், உன் இஷ்டத்துக்கு எல்லாம் நடக்கக்கூடாது, உன் இஷ்டத்துக்கு எதையும் பேசக்கூடாது, என்னுடைய வகி செய்தியைத்தான் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்றால் அப்ப சகாபாக்கள் எப்படி நம்ம பின்பற்றுறது? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப சகாபாக்கள் செய்ததெல்லாம் மார்க்க ஆதாரமாகுமா? அதை பல கேள்விகளை கேட்கிறோம், பதில் சொல்ல மாட்டாங்க. சகாபாக்கள் எவ்வளவோ பேர் மார்க்கத்துக்கு முறை நடந்தாங்கல்ல, மார்க்கத்துக்கு முறை ஃபத்வா கொடுத்தாங்கல்ல. அப்ப சகாபாக்கள் செஞ்ச இதெல்லாம் மார்க்கமாகுமான்னு கேள்வி கேட்கிறவங்க பதில் சொன்னார்களா? விவாதத்துல கூட கேள்வி கேட்டோம்ல, வாயை திறந்தார்களா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் தயமம் செய்யறத மறுக்கிறாங்க. தயமம் செய்யக்கூடாது, தண்ணி கிடைக்கலன்னா தயமம் பண்ணக்கூடாது, தண்ணி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தொழுவணும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்று புகாரில செய்தி இருக்கின்றது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தண்ணீர் கிடைக்காவிட்டால் நீங்க தயமம் பண்ணிக்கிறீங்கன்னு அல் மாயிதா அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்வதை கேட்பீர்களா? உமர் ரலியல்லாஹு சொல்வதை கேட்பீங்களா? இந்த சலப்புகள் வாயை திறந்தார்களா? பதில் சொன்னார்களா? சொல்லுங்க பாப்போம். அதே உமர் ரலியல்லாஹு அவர்கள் மார்க்கத்துக்கு முரணாக முத்தலாக்கு, ஒரே தலாக் தலாக் தலாக்குன்னு சொன்னா 3 தலாக்கும் அரங்கேறிவிடும், அது ஒரு தலாக்கா கருதப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நீ 1000 தலாக்கு சொன்னாலும் ஒண்ணுதான். 3 விதமாக 3 இடைவெளியில, கால இடைவெளியில செய்யணும், தலாக் விடணும், அதுதான் முத்தலாக்கு, அதுதான் 3 தலாக் முடிகிறதுக்கு அதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியினுடைய துவக்க காலகட்டத்திலையும் எத்தனை தலாக் சொன்னாலும் ஒரு தலாக்கு தான், அப்படிதான் இருந்துச்சு. இப்ப தலாக் 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 சொன்னா முத்தலாக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள். செய்தி இருக்கா இல்லையா? அப்ப நீங்க எதை இஸ்லாமா எடுப்பீங்க? வகி செய்தியை தானே பின்பற்றணும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்தது எப்படி மார்க்கமாகும் கேட்டா, உமர் ரலியல்லாஹுடைய நாவல அல்லாஹ் பேசுறான், அதனால உமர் ரலியல்லாஹு சொல்றதெல்லாம் மார்க்கம் ஆயிருமா? அதே உமர் ரலியல்லாஹு அவர்கள் தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரணிக்கலன்னு சொன்னாங்க. யார் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்கின்றார்களோ அவர்களுடைய தலையை சீவிர வேண்டாங்களே உமர் ரலியல்லாஹு அவர்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு சொன்னது உண்மையாயிருமா? ஒட்டுமொத்த சமுதாயமும் அவங்க பக்கம் தான் நின்னுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிற வரைக்கும்
ஆயிஷா ரலியல்லாஹு உட்பட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வசனத்தை என்னுடைய வாப்பா ஓதனோனே என்னமோ அப்ப இறங்குன மாதிரி இருந்துச்சு. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசூல் அஃபை மாத்த அவ் குத்தியன் கரபத்தும் அலா அல்காபிக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கின்றானே, முகமது தூதரை தவிர வேறு இல்லை, இதற்கு முன்னாடி எத்தனையோ தூதர்கள் சென்று விட்டார்கள், இந்த தூதர் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணித்து விட்டாலோ நீங்க வந்த வழியே ஓடிடுவீங்களா என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த வசனத்தை தூக்கி போட்டவனேனா கையில உள்ள வாளை தூக்கி கீழே போட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த வசனம் என்னமோ அப்ப இறங்கின மாதிரி நாங்க திரும்ப 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 அந்த வசனத்தையே ஓதிட்டு இருந்தோம்னு சொன்னாங்களே, தெரியல. உமருடைய நாவல் அல்லாஹ் பேசுறான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த அந்த வகை செய்தியை விட்டு விலகி வழிதவறி போயிருப்பார்களே, சிந்திக்க வேணாம். எத்தனை நபித்தோழர்கள் நபி வழிக்கு மாற்றமாக முடிவுகளை சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் முட்டியில ருக்குல முட்டிகளை பிடிக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இருக்கு. ஆரம்பத்துல தொடைக்கு நடுவுல 2 கையை உள்ள விடணும்னு இருந்துச்சு. அது மாற்றப்பட்ட சட்டம் தெரியாம முட்டியில கையை வச்சு ருக்கு செய்யனால தட்டி விட்டாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள். இப்ப சலஃபு கொள்கையில உள்ள ஆள்கள் இப்ப நீங்க எங்க கையை வைப்பீங்க தொழுகையில? பதில் சொல்வார்களா? அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் லுஹா தொழுதே கிடையாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தாங்க. ஒத்துக்கிறீங்களா? இப்ப சொல்லுவீங்களா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள் உட்பட பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை வெறுத்தார்கள், செய்தி இருக்கு. உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய ஆத்திகா ரலியல்லாஹு அவர்கள் பள்ளிக்கு போவாங்களாம் தொழுவர், இஷாவுக்கும் சுபுவுக்கும். கேள்வி கேட்கப்படுது, என்னம்மா உன் வீட்டுக்காரரு பள்ளிவாசலுக்கு வர்றதை வெறுத்துக்கிட்டு இருக்காரு, பெண்கள் வரக்கூடாதுன்றாரு, நீங்க இந்த மாதிரி மீறி வந்துகிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது ஆத்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, பள்ளிக்கு வரக்கூடிய பெண்களை தடுக்க கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அந்த சொல் என்னுடைய கணவரை தடுத்து விடும். விளங்கி வச்சிருந்தாங்களா இல்லையா? நல்ல வேளை இந்த செலவுகள் அப்ப இல்ல. ஆத்திகா ரலியல்லாஹு தௌஹீத் மதத்தை சேர்த்து விட்டுருப்பாங்க. வழிகேடு உமர் ரலியல்லாஹு சொன்னதை கூட கேட்க மறுத்து விட்டார், இவர் வழிகேட்ட கூட்டத்துல இருக்கிறார்னு மீட்டிங் போட்டு அறிவிச்சிருப்பாங்க. நல்லா காப்பாத்தணும். இப்னு உமர் ரலியல்லாஹு இடத்துல போய் கேட்கப்படுது, தமத்து ஹஜ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்காரா 2வது அத்தியாயத்தினுடைய 196 வசனத்துல தமத்து ஹஜ் செய்யலாம்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா உமர் ரலியல்லாஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் தமத்து ஹஜ் செய்யறது ஹராம் ஆக்கிட்டாங்க, செய்யக்கூடாதுன்னு தடை போட்டிருந்தாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு ஒரு இடத்துல அந்த இப்னு உமர் இடத்துல போய் கேட்கப்படுது, இந்த மாதிரி உங்க வாப்பா தமத்து ஹஜ் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, நீ என்ன சொல்றீங்க என்று கேட்கப்படுகின்றது. உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு இதுக்கு நான் பதில் சொல்றேன்னா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி? அதாவது உங்க வாப்பா ஒரு விஷயத்த கூடுன்னு சொல்றாரு, கூடாதுன்னு சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே விஷயத்த கூடுன்றாங்க, நீ எதை சொல்லுவ அப்படின்னோடனே, எங்க வாப்பா சொல்றது கேட்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதுதான் நான் கேட்பேன். இதேதான் உனக்கு பதில். எங்க வாப்பா கூடான்னு சொன்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுன்னு இருக்காங்க, தமத்து வச்சு போயிட்டு வான்னு அனுப்பி விட்டாரு. அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அதாவது சஹாபியினுடைய மகன் சஹாபாக்கள் சொல்ல கேட்கல, இப்னு உமர் கேட்கல. சஹாபியினுடைய மனைவி அவங்க சஹாபி சொல்ல கேட்கல. அப்ப இவர்கள்லாம் யாரு? இவர்களுடைய பார்வையில் இந்த சலப்பு கொள்கையில உள்ளவர்களுடைய பார்வையில இவர்கள்லாம் யாரு? யோசனை பண்ணி பாருங்க. எதா இருந்தாலும் ஆதாரம் வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? இதுதான் கேள்வி அவர்களுக்கு மத்தியில. சஹாபாக்களே ஒரு சஹாபியை பின்பற்ற தயார் இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா? அதை சொல்லு என்று சொன்னார்கள். அதைத்தானுங்க நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், அதைத்தானே தௌஹீத் ஜமாத் பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்கோம், அதைத்தான மக்கள் மத்தியில சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அப்ப இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? அதாவது சென்டிமெண்டல் அட்டாக் பார்த்திருக்கலாம். சஹாபாக்களை போய் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் என்ன பாவம் செய்தாரு? சஹாபாக்களை போய் பின்பற்றக்கூடாது என்று இவர்கள் சொல்கின்றார்களே. சஹாபாவை மட்டும் இல்ல, எந்த மனிதரையும் பின்பற்றக்கூடாது. நபியே அவங்க இஷ்டத்துக்கு சொல்றதை கேட்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லியிருக்காங்க, நான் மார்க்கம் என்ற பெயர்ல சொன்னா கேளுங்க, என்னுடைய அறிவின் பிரகாரம் நான் எதையாவது சொன்னா நீங்க கேட்காதீங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரே அந்த பேரிச்சம்பங்களுக்கு மரங்களுக்கு மத்தியில மகரந்த சேர்க்கைன்னு ஒன்னா கட்டி விடுவாங்க. இதை பார்த்துட்டு ஏன்பா இப்படி செஞ்சீங்க அப்படின்னா, அதோட சகாபாக்கள் அந்த வேலையை விட்டுட்டாங்க. பார்த்தா மகசூல் போச்சு. கேட்கிறாங்க, உங்க மரங்களுக்கு என்ன நடந்தது? என்ன காணமே, பேரிச்சம்பளத்தை காணமே, யார சொல்லலாம், நீங்க தானே வேணான்னு சொன்னீங்க. ஏன்பா நான் மார்க்க விஷயத்துல சொல்றதை கேளுங்கப்பா, உலக விஷயத்துல எங்களை விட உங்களுக்கு தான், என்னை விட உங்களுக்கு தான் அதிகமா தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைங்க.
அப்பனா இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மார்க்க விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மார்க்கம் அல்லாத விஷயத்துல எதை சொன்னாலும் அதை கூட நம்ம கேட்க தேவையில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதரே சொன்ன பிறகு சகாபாக்களை மார்க்க விஷயத்துல வழிகாட்டி என்று சொல்லக்கூடியவர்களாக ஒரு கூட்டம் இருக்கின்றது என்றால் அவர்கள் யார்? வழிகேடர்கள் தானங்க. அவர்கள் வழிகட்ட கூட்டம் தானே. அப்ப இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணாக சகாபாக்கள் செய்த செயல்பாடுகள்னு ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்டையே போடலாம். அலி ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு போர் புரியலையா? முஆவியா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு போர் புரியலையா? ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் தான். அப்ப சகாபாக்கள் மாதிரி நம்மள வெட்டிக்கிட்டு சாவோமா? ரெண்டு பேரும் கத்தி எடுத்து குத்திக்கிட்டு சாவோமா? என்னன்னு கேட்டா சகாபாக்களுடைய வழிமுறை அவங்களுக்கு தெரியாத நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி நம்ம குத்துவோமா வெட்டுவோமா அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்புனா என்னங்க போய் சொல்லுவீங்க? அவர்கள் செய்தது மார்க்கம் அல்ல, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்வதுதான் மார்க்கம். விளங்குதுல? இத சொன்னா வழிகேடர்கள், நம்ம வழிகேடர்கள். இத சொன்னா இவர்கள் சகாபாக்களை கேவலப்படுத்துகின்றார்கள். சகாபாக்களை நாங்க கேவலப்படுத்தல, அல்லாஹ்வுடைய வகை செய்தியை கண்ணியப்படுத்துகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துகின்றோம், அவர்களை எங்களுடைய உயிரினும் மேலாக நாங்கள் மதிக்கின்றோம். இதுதானங்க அடிப்படை. அப்ப இந்த ஒரு அடிப்படையை விட்டு விட்டு இந்த கூட்டம் என்ன செய்யுது? வழிகட்ட கூட்டமாக மக்களை வழிகெடுப்பதற்காக சகாபாக்களை பின்பற்றுவதும் மார்க்க ஆதாரம் என்று சொல்லி மக்களை வழிகெடுக்கின்றார்கள், மடைமாற்றம் செய்கின்றார்கள். அத்தகைய வழிகேடுகளை விட்டு ரஹ்மான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு